உயிர்த்தெழ முடியாத சிலுவையில் அறையணும். இந்த எக்ஸிட் போலு, கருத்து கணிப்பு, இதையெல்லாம் தாண்டி தற்குறி. இந்த தற்குறின்ற வார்த்தையை கேட்டாலே ஒரு 10 தொகுதி கூட ஜெயிக்கலை அப்படின்னா அவங்க என்னவா ஆக்கியிருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்க முடியல. என்னால் இன்னும் நம்ப முடியல. ஸ்டில் அந்த இப்படி ஒரு எபிசோட் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட வருதுங்கிறத என்னால் என்னால் வந்து நினச்சி கூட பார்க்க முடியல. இது வரைக்கும் வந்து வரலாற்று சாதனை படைத்தாங்க, இது மாதிரி வரலாற்றில் நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை சொல்லலாம். ஆனால் தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு கட்சி உருவாகி, ஏன் இந்திய அரசு வரலாற்றில் எடுத்துக்கிட்டா கூட ஒரு கட்சி உருவாகும். அது ஒரு நடிகர் கட்சியாக இருக்கலாம், ஒரு பிரபலமான ஒருத்தரோட கட்சியாக இருக்கலாம். அந்த கட்சிக்காக கூட்டம் கூடலாம். அந்த கூட்டம் வந்து ஓட்டாக மாறுமான்னு கேள்வி வரும். அந்த ஓட்டு சீட்டாக மாறுமான்னு சொல்லி கேட்கும்போது என்னங்க 110 தொகுதிக்கு மேலே போயிட்டு லீடிங்கில் போட்டு ஒரு பயத்தை கொடுத்தாரு பார்த்தீங்களா அந்த 2வது 3வது சுற்றுல. அங்கேயே முடிஞ்சு போச்சு. தாவேக்கா ஒரு இடத்துல இருந்து ஜம்ப் ஆகி வேறொரு இடத்துக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில் குடியிருக்கும் பெரும்பாலான தொகுதிகளில் தாவேக்கா வேட்பாளர்கள் முன்னிலை இருக்கிறாங்க. இரு தொகுதிகளிலுமே முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அவர்கள் முன்னிலை. ஆனால் மொத்தத்திலையும் ஒரே ஓட்டையாக வந்து தாவேக்கா போட்டு போயிடுச்சு. சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுகவோட கோட்டை. அதுவும் எங்கே நான் சொல்கிறது வந்து அண்ணா எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறமா ஜெயலலிதா அவர்கள் ட்ரை பண்ணி உடைக்க முடியாத கோட்டையில் இன்னைக்கு 16 தொகுதிகளிலையுமே வந்துட்டு தாவேக்கா முன்னிலைன்ற செய்தியை பார்க்கும்போது உண்மையிலேயே இது நிஜமா இல்லை கனவான்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ சொல்றேன், ரெட் அண்ட் பிளாக் அடிச்சு நொறுக்குறான், ஸ்குவாடே க்ளோஸ் பண்றாங்க. அடுத்து அவங்க ஃபேமிலியே இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு எம்பையரை வந்து பில்ட் பண்ணிட்டு, அதாவது சினிமாலையும் உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்தஸ்தையும் அடைஞ்சிட்டு அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலுக்கு வந்து இன்னைக்கு அரசியல்ல எல்லாரும் வந்து பூர்வத்தை உயர்த்தி பார்க்குற ஒரு இடத்தையும் வந்து பிடிச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு கேஜிஎஃப் தான் வந்து விஜய் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். ஏன் இப்படி வணக்கம் வைக்கிறீங்கன்னு நினைப்பீங்க. ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, மனசு நிறைவாக இருக்குது. செஞ்சிட்டிங்கல்ல, ஒரே செய்கையாக வந்து செஞ்சிட்டிங்கல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நான் கூட சும்மா நினச்சிட்டு இருந்தேங்க. எல்லோரும் வந்துட்டு விசிலுக்கு ஓட்டுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னோடனே நான் என்ன நினச்சேன்னா, சரி ஓகே அவங்க வந்துட்டு திமுக அதிமுகன்னு சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு விசிலுக்கு சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி என்ன மாதிரி பார்த்தா என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லைங்க எங்கள் ஏரியாவில் யாரெல்லாம் விசிலுக்கு தான் ஓட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த எக்ஸிட் போலு, கருத்து கணிப்பு, இதையெல்லாம் தாண்டி தற்குறி. இந்த தற்குறின்ற வார்த்தையை கேட்டாலே அது எப்படி இருக்குன்னா, ஒருவேளை இந்த கட்சி ஒரு 10 தொகுதி கூட ஜெயிக்கலை அப்படின்னா அவங்கள என்னவா ஆக்கியிருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்க முடியல. என்னால் இன்னும் நம்ப முடியல. ஸ்டில் அந்த இப்படி ஒரு எபிசோட் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட வருதுங்கிறத என்னால் வந்து நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு தாவேக்கா அப்படின்ற ஒரு கட்சி இது வரைக்கும் வந்து வரலாற்று சாதனை படைத்தாங்க, இது மாதிரி வரலாற்றில் நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை சொல்லலாம். ஆனால் தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு கட்சி உருவாகி, ஏன் இந்திய அரசு வரலாற்றில் எடுத்துக்கிட்டால் கூட ஒரு கட்சி உருவாகும். அது ஒரு நடிகர் கட்சியாக இருக்கலாம், ஒரு பிரபலமான ஒருத்தரோட கட்சியாக இருக்கலாம். அந்த கட்சிக்காக கூட்டம் கூடலாம். அந்த கூட்டம் வந்து ஓட்டாக மாறுமான்னு கேள்வி வரும். அந்த ஓட்டு சீட்டாக மாறுமான்னு சொல்லி கேட்கும்போது என்னங்க 110 தொகுதிக்கு மேலே போயிட்டு லீடிங்கில் போட்டு ஒரு பயத்தை கொடுத்தாரு பார்த்தீங்களா அந்த 2வது 3வது சுற்றுல. அங்கேயே முடிஞ்சு போச்சு. தாவேக்கா ஒரு இடத்துல இருந்து ஜம்ப் ஆகி வேறொரு இடத்துக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு தாவேக்கா பற்றி பேசும்போது சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நடிகருக்காக இந்த கட்சிக்கு வந்து கூட்டம் கூடுது, இந்த கட்சி வந்து பெருசாக என்ன சாதிச்சிட போகுது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. இதை தாண்டி அந்த கட்சி மேல் வைக்கப்பட்ட அவதூறுகள், இந்த கட்சிக்கு இருக்கிறவங்க யாருக்கும் ஒன்றுமே தெரியாது, தற்கூரி கூட்டம், இவங்கெல்லாம் யாராவது ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்களா, அதுவும் கட்சி வேட்பாளர் முகம் கூட தெரியாது, இவங்கெல்லாம் எப்படி வந்து ஜெயிக்க போகிறாங்க, விஜய் பிரச்சாரத்துக்கு ஒழுங்காக வரமாட்டுறாரு, கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டுருச்சு, இனிமேல் வந்து ஒரு களத்தில் வந்தாலும் சரி மக்கள் அவரை துரத்தி அடிப்பாங்க, இதை தாண்டி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஒழுக்கத்துலையும் வந்துட்டு நிறைய குறைபாடுகள் இருக்குது, இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, திமுக ஒரு பெரிய கோட்டை, அதிமுக ஒரு பெரிய கோட்டை, இந்த கோட்டைக்குள்ளே யாருமே வந்து எதுவும் கொடி நாட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொகுதியும் ஒவ்வொரு பகுதியும் எல்லாத்தையும் பிரித்து வச்சு, எனக்கு தெரிஞ்ச இந்த டிபேட்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா புட்டு வைத்த இவர், புட்டு வைத்த அவர்,
இவர் வந்துட்டு செட்டோசை போல் அடிக்கி வைத்த பேசி இவர், அடுக்கு மொழியில் அலற விட்ட இவர் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேரை பேசி இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக அதுதான் பேசி இவர் அரைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் மொத்தத்துலேயும் ஒரே ஓட்டையாக வந்து தாவேகா போட்டு போயிடுச்சு. என்ன போட்டு போயிருக்கு அப்படின்னா, சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுகவோட கோட்டை. அதுன்னு எங்கே நான் சொல்கிறது வந்து அண்ணா எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறமா ஜெயலலிதா அவர்கள் ட்ரை பண்ணி உடைக்க முடியாத கோட்டையில் இன்றைக்கி 16 தொகுதிகள்லையுமே வந்துட்டு தாவேகா முன்னிலைன்ற செய்தியை பார்க்கும்போது உண்மையிலேயே இது நிஜமா இல்லை கனவான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த விசில் விஜய் அப்படிங்கிற விஷயம் மக்கள் மத்தியில் இந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. விஜய் அவர்கள் கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாலுமே மற்ற அந்த தொண்டர்களுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு நடுவில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது எப்படிங்க ஒரு 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் எப்படிங்க அப்படின்ற மாதிரி திரும்ப அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இதை தாண்டி இந்த கருத்து கணிப்புகள் பற்றி பேசணும். இந்த எக்ஸிட் போல் நம்ம போன வீடியோவில் பேசியிருந்தோம். நல்ல வேலை, நான் எப்போ பேசினாலும் ஒரு விஷயம் சொல்லிடுவேன். இதை நம்பாது உங்கள் விஷயம். பட் என் கருத்து என்ன அப்படின்னா, எக்ஸிட் போல் இதெல்லாம் தாண்டி ஒரு மேஜிக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்லிகிட்டே இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச அந்த மேஜிக் தான் இன்றைக்கி நடந்திருக்கு. இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்குற மாதிரி தாவேகா ஒரு பெரிய சாதனையை வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது கொஞ்சம் இது மிகையாக இருக்குமான்னு தெரியல, பட் இப்போ இருக்க சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. அரசியலில் வந்தோடனே ஜெயிக்கிறதுக்கு நீ என்ன பெரிய எம்ஜிஆரான்னு கேட்பாங்க. ஆனால் 10 வருஷம் கள நிலவரம் மற்ற விஷயங்கள் திமுகவில் இருந்து அதுக்கப்புறமா வந்து அதிமுகன்ற தனி கட்சி ஆரம்பித்து 1977 ஒரு பெரிய வரலாற்று திருப்பு முனையை கொண்டு வந்தார். ஆனால் விஜய் அவர்கள் அதை மிஞ்சி, அதாவது அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் அப்லிஃப்ட் ஆகி ஒரு 3.5 வருஷத்துக்குள்ள ஒரு கட்சியை உருவாக்கி இன்றைக்கி இத்தனை அவதூறுகள், இத்தனை பிரச்சனைகள் எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு அப்படியே சைலண்ட்டாக ஒரு புரட்சி பண்ணி உண்மையிலேயே சைலண்ட் புரட்சி, விசில் புரட்சி அப்படின்ற மாதிரி இடத்துக்கு கொண்டு வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து பார்த்துருக்காரு. உண்மையிலே இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க அந்த டைமில் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 112 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்காங்க. அந்த வாக்கு சதவீதம், அந்த வாக்கு எண்ணிக்கை, சரி வாக்கோட அந்த அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2000 3000 அந்த ரேஞ்சில் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நிறைய அமைச்சர்கள் வந்து பின்னடைவாயிருக்காங்க. நிறைய வந்து முக்கியமான நட்சத்திர வேட்பாளர்கள் வந்து பின்னடைவாயிருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்காத தொகுதிகள் எல்லாமே தாவேகா பயங்கரமாக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்ரீரங்கத்தில் ரமேஷோட அந்த அவருடைய குடிசை, அந்த அவருடைய கட்சி அலுவலகத்தெல்லாம் எரிச்சிட்டாங்கன்னு ஒரு செய்தியை பார்க்குறோம். இப்போ அந்த தொகுதியோட எம்எல்ஏ வந்து அவர் தான். அப்படின்னும் போது என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையிலேயே ஒரு மனுஷனோட முகத்துக்காகவும் அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காகவும் வெளிநாடுகளில் இருந்து இங்கே சென்னையில் வேலை பார்க்குறவங்க ஊருக்கு போய் பெங்களூரு, ஆந்திரா எல்லா இடத்துலேருந்து வந்து ஒருத்தவங்க ஓட்டு போட்டு அவருக்கு இந்த மாதிரி இடத்த வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்லுவாங்கள்ல, டிவிக்கு தொண்டர்களை தாண்டி யார் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா தெரியுமா? அந்த எக்ஸிட் போல் பண்ணாங்கல்ல, மை ஆக்சிஸ் இந்தியா, அவரோட வீடியோ இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஏன்னா அவங்க கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண அந்த ஒரு கணிப்பு வந்து சரியாக வரல, அது வந்து சரியாக வந்து விழுகலைன்னா அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. பட் இந்த வாட்டி அவங்களுடைய கருத்து கணிப்பு ரொம்ப வந்து ஒரு மாதிரி அவங்க ஏதாவது பொய் சொல்ல வாய்ப்பு இருக்கா அப்படின்ற அலைஞ்சு தான் பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா தாவேகாவுக்கு வந்து 120 இடம்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த இடத்த தான் வந்து தாவேகாவுக்கு வந்து பிடிச்சிருக்கு. அப்புறமா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து முன்னாள் டிஜிபி ரவி அவர்களுடைய கருத்து கணிப்பு, அவரும் இதே மாதிரி 41% வாங்குவார், கண்டிப்பாக அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கான தொகுதிகளையும் வந்து கணிசமாக வந்து வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட அந்த இடத்துல தான் வந்து நிற்கிது. ஒட்டு மொத்தமாக திமுக செம்ம ஷாக்கில் இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு 2வது இடத்துல யாருங்கிறது தான் இப்போ போட்டியே போயிட்டுருக்கு. அதாவது விஜய் அவர்கள் சொல்லுவார் எப்போவுமே 2 பேர் தான் போட்டி, ஒன்று டிவிக்கே இன்னொன்று டிஎம்கேன்னு வரும். பட் இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, டிவிக்கே ஆல்ரெடி முதலிடத்துக்கு போயிடுச்சு. இப்போ 2 பேர் தான் போட்டி 2வது இடத்துக்கு, ஒன்று ஏடிஎம்கே ஒன்று டிஎம்கே. அதாவது 75 வருட கட்சி, திராவிட கட்சி, திராவிட வரலாறு, திராவிட இயக்கங்கள், இந்த விஷயங்கள்லாம் பண்ண கட்சிகள் இன்றைக்கி தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி, அவங்க பாணியில் சொல்லப்போனால் குழந்தை, சின்ன புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கட்சி வந்து எல்லாத்தையும் உடைச்சிருக்கு. உண்மையாக சொல்லப்போனால் இன்றைக்கி ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி மக்கள் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஒரு வெளிப்பாடு தான் இந்த தாவேகாவோட இந்த பிரம்மாண்ட வெற்றி அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, ஓகே, இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறதான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா இந்த 2வது இடத்துக்கான போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை கணிசமாக வந்து விஜய் அவர்கள் எப்படி வந்துட்டு ஒரு 95, 96, 90 எக்ஸாக்ட் நம்பர் வந்து நான் லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 100 தொகுதி கணக்கு வச்சுக்கிட்டா கூட டிசைடிங் ஃபேக்டர்லாம் கிடையாது. விஜய் கிட்ட யார் வந்து சேர்றாங்கிறதான் விஷயம். அதாவது ஒரு காலத்தில்
விஜய் கூட யாருமே கூட்டணி வைக்க மாட்டாங்க, யாராவது நம்பி ஒரு கட்சி போச்சா, ஒரு லெட்டர் பேர் கட்சி போச்சா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் வந்து யாரை தேர்ந்தெடுக்க போகிறாரு, யாரை கூட்டணிக்கு கூப்பிட போகிறாருன்ற ரேஞ்சில் தான் இப்போ இருக்குது. இப்போ யோசிச்சு பார்த்தா 24 கட்சி வந்து திமுகவில் போட்டிக்கிட்டாங்க. 24 கட்சி சேர்ந்து 60-70 தொகுதியில் வந்து லீடிங்கிறதுக்கு வந்து முக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதிமுகவில் 14 கட்சிகள். இப்போ இந்த 14 கட்சிகள் சேர்ந்து தான் வந்துட்டு அவங்க மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸை பார்க்குறோம். ஆனால் தனிச்சு விஜய் அவர்கள் எடுத்த இந்த வாக்குக்கு, இந்த இடங்களுக்கு கண்டிப்பாக மற்ற கட்சிகள் வந்து வில்லிங்காக வந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லாமல் அவர் ஆட்சி அமைச்சிடலான்ற ரேஞ்சில் தான் இருக்கார். இன்னமும் வந்து இதெல்லாம் சொல்லும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த கட்சி மேலே எவ்வளோ விமர்சனங்கள் வச்சாங்க, எவ்வளோ தூரம் வந்து கட்சியை வந்து அழிக்க நினச்சாங்க, எவ்வளோ விஷயங்களை நம்ம கண்கூட பார்த்தோம். பட் இன்றைக்கி இந்த கட்சி வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னும் போது உண்மையிலேயே பார்க்குற எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒவ்வொரு வீடுகள்லேயும் நிறைய இடங்கள்ல எமோஷனலான வீடியோஸ் பார்க்குறோம், அழுகிறாங்க, அதை வெற்றியை பார்த்துட்டு கொண்டாடுறாங்க. இன்றைக்கி சாலைகள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை பார்க்க முடியுது. பட் இதுக்கு பின்னாடி இன்றைக்கி இரவு வரைக்கும் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரியான கொண்டாட்ட நிகழ்வுகளில் என்ன ஆகும் அப்படின்னா, சாலைகளில் போய் வெடி வெடிப்போம், இனிப்புகளை கொடுப்போம், டான்ஸ் ஆடுவோம், எல்லாமே பண்ணுவோம். பட் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறதும் ரொம்ப நல்லது. சரி, ஓகே, இந்த ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆக போகுது, ஒருவேளை தொங்கு சட்டசபைன்னு வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த இடத்துக்கு தான் மூவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. மேபி அந்த ரிசல்ட் அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அடுத்து 2வதாக யார் இருப்பா அப்படின்னா அதிமுக இருப்பாங்க. இல்லைன்னா திமுக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, எதிர்கட்சியாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதிமுகவும் தாவேக்காவும் ஒரு கூட்டணி பங்கீடாக வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஆட்சிகளும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்ற விஷயத்தை இப்போ கையில் எடுப்பார். அதாவது அப்போ சொல்லும்போது யாரும் வரல, பட் இப்போ கையில் எடுத்தால் அதுதானே ஆகணும், அவர் தான் ஆட்சியில் அதே பக்கம் தராரு அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் வந்து ஒரு 7 இடம், 4 இடம், 5 இடம் ஜெயிச்சா கூட அவங்க இந்த பக்கம் வந்தாலும் ஒரு 5 இடம். இது போக வந்து மற்ற கட்சிகள், பாமக போன்ற கட்சிகள் உள்ளே வந்தாலுமே ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த 118 தொகுதின்ற அந்த மேஜிக் நம்பர் வந்து வந்துடும். அது வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. இதுக்கு பின்னாடி வந்து பாஜக இருக்கே, பாஜக ஒத்துப்பாங்களா, ஏன்னா அதிமுக அதுக்கு ஒத்துக்கிட்டு வருவாங்களா அப்படிங்கிறலாம் இருக்குது. கண்டிப்பாக அதிமுக கொஞ்சம் யோசிக்க தான் செய்வாங்க. ஏன்னா யார் சிஎம், துணை சிஎம், 2 துணை சிஎம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அதையும் வந்து யோசிக்க தான் செய்வாங்க. பட் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது தொங்கு சட்டசபையாக போதா, இல்லை வந்து நார்மலாக வந்துட்டு ஒரு தனிப்பெரும்பான்மையோட தாவைக்கு ஆட்சி அமைக்க போதா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ வரும்போது எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஃபைனல் பண்ணிவிடுவாங்க. பட் ஒரு 7-8 மணி ஆகிடும் கரெக்டாக முடித்து வெளியே வர்றதுக்கு, அந்த விஷயங்கள்லாம் வெளியே வர்றதுக்கு. ஸோ விஜய் அப்படிங்கிற ஒரு மந்திர சொல், ஒரு மந்திர மனிதர்னே சொல்லலாம், அவர் ஒரு மேஜிக் மேன்னே சொல்லலாம், விசில் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வந்து சொல்லலாம். இந்த 2 விஷயமும் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசியல் வரலாற்றில் இது வரைக்கும் பண்ணாத ஒரு பெரிய சாதனை நிகழ்த்திட்டு அதே மாதிரி அமைதியாக அவங்க வேலையை பார்த்துட்ருக்காரு விஜய் அவர்கள். உண்மையிலே வந்துட்டு ஒரு பெரிய விஷயமாக தான் வந்து எல்லோரும் கொண்டாடுவாங்க. எதிர்கட்சிகளுக்கே வந்துட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு யோசனையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அறிவாலயத்திலலாம் வந்துட்டு ஒரு தொண்டர் வந்து, திமுக தொண்டர் பேச முடியாமல் அழுகிறாரு. அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, புதுசாக வந்தவங்களுக்காக எங்களை விட்டு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. நீங்கள் நல்லா பண்ணியிருந்தால் ஏன் புதுசாக ஒருத்தர் வரப்போகிறாருன்றது கேள்வி, நீங்கள் நல்லா பண்ணியிருந்தால் புதுசாக வந்தால மக்களை ஏன் தேர்ந்தெடுக்க போகிறாங்கன்றது 2வது கேள்வி. அவ்வளோதான் விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த நிலைமையில தான் வந்து உங்களுடைய ஆட்சி இருந்திருக்குன்னு தான் மக்கள் இந்தளவுக்கு கோபத்தை காட்டியிருக்காங்க. ஏன்னா முதல் 3 சுற்று 4 சுற்று வரும்போது கொளத்தூரில் முக ஸ்டாலின் அவர்களே 5 சுற்று வரைக்கும் பின்னடைவு, சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் பின்னடைவு அப்படின்னும் போது மக்கள் உண்மையிலே ஒரு பெரிய கடுப்பில் இருந்திருக்காங்கன்றது மட்டும் தெளிவாக தெரியுது. இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது, இப்போ எக்ஸிட் போல்லாம் விட்டுலாம், May 4 சொன்னால அந்த May 4 ரிசல்ட்டை பார்க்கும்போது மக்கள் கண்டிப்பாக திமுக மேலே செம்ம கடுப்பில் இருந்திருக்காங்க. அது ரொம்ப தெளிவாக தெரியுது. குறிப்பிட்ட மக்கள் எப்பயும் ஓட்டு போடுறவங்க போட்டிருக்காங்க. ஆனால் அதிமுக இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக ஆட்சி அமைச்சிருவோன்ற ரேஞ்சில் இருந்தாங்க. ஆனால் விஜய்ன்ற ஃபேக்டர் வந்து எல்லாத்தையும் சுக்குநூறாக உடச்சி இன்றைக்கி முதலிடத்தில் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி விஜய் சொல்கிறவர் தான் சிஎம், ஒரு டிசைடிங் ஃபேக்டராக வருவார், ஒரு 40 தொகுதி ஜெயிச்சிடும், 30 ஜெயிச்சிருவார்லாம் சொன்னாங்க. இப்போ விஜய் நான் சிஎம்மாக இருக்கேன், என் கூட வந்து சேர்ந்துக்கன்ற ரேஞ்சில் வந்துட்டு விஜய் இருக்கார். இதான் வந்து இந்த 1 டேல மாறுன்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு வந்து இந்த கதையை வந்து KGF-ஓட கனெக்ட் பண்ணிக்கலாம் தான் தோணுது. இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு விஜய்ன்ற ஒரு பையன் அப்படி உள்ளே வராரு, இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டு நிறைய அவமானங்கள் படுறாரு, கஷ்டப்படுறாரு, போராடுறாரு. அப்படியே போராடி வரும்போது குடும்ப ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு அந்த இதை கேட்ச் பண்ணுறதுக்காக சில படங்கள் பண்ணுறாரு. அப்படியே கொஞ்சம் தன்னை கமர்ஷியலாக மாற்றி கொஞ்சம் மாஸ் எலிமெண்ட் உள்ள சேர்க்குறாரு. அப்புறம் மாஸ் ஹீரோவாக எலிவேட் ஆகுறாரு.
முதல் 4 இடத்துக்குள்ள அந்த போட்டி இருக்கும் இல்லையா, அந்த போட்டிக்குள்ளே உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. இவருக்கு ஆப்போசிட்டாக அஜித் குமார்னு ஒருத்தர் வராரு. ஸோ ரெண்டும் வந்து சந்திக்கும் போது இந்த போட்டியே வந்து அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த இடங்களை உந்தி தள்ளி கொண்டு போகுது. அப்படி கொண்டு போயிட்டே இருக்கும்போது இந்த மாஸ் ஹீரோவாக இருக்கிறவர் பல அரசியல் கருத்துக்களோடு உள்ள படங்கள் எடுக்கிறாரு. தன்னுடைய பாடல்களை அரசியலை புகுத்துறாரு. சைட் பை சைடு தன்னுடைய ரசிகர் மன்றத்தை வந்துட்டு மக்கள் இயக்கமாக மாற்றுறாரு. அதில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. 33 வருஷமாக அதுக்கான அதில் கொடுக்கக்கூடிய உதவிகளை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் சைலண்ட்டாக வந்து இந்த விஜய் மக்கள் இயக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த இவருடைய நடிப்பில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், இது அரசியலாக என்ன மாற்றலான்றதை அந்த வேலையும் பார்த்துட்டே இருந்திருக்கிறாரு. இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வரும்போது அவரிடம் பல முறை இந்த கேள்வி கேட்கப்பட்டது, அரசியலுக்கு ஒரு ஐடியா இருக்கான்னு. ஒரு வாட்டி கூட இல்லை நான் வரமாட்டேலாம் சொல்லவே இல்லை. கண்டிப்பாக காலம் கணிஞ்சு வரும்போது அதற்கான வாய்ப்புகள் தான் நான் பண்ணுறேன். அப்படி ஒரு எம்பையரை வந்து பில்ட் பண்ணிவிட்டு, அதாவது சினிமாலையும் உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்தஸ்தையும் அடைஞ்சிட்டு அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலுக்கு வந்து இன்றைக்கி அரசியலில் எல்லாரும் வந்து பூர்வத்தை உயர்த்தி பார்க்குற ஒரு இடத்தையும் வந்து பிடிச்சிருக்கிறாரு. ஸோ இதை வந்து தாவேக்காவுக்கு ஆதரவான்னு கேட்டிங்கன்னா என்னப்பா அவரை பற்றி இவ்வளோ புகழ்ந்து பேசுகிறீங்க அப்படின்னா, உண்மையிலே வந்துட்டு புல்லரிக்கிற ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசியலை உற்று நோக்கிறவங்க, தமிழ்நாடு அரசியலை மாற்றம் வேணும்னு ஆசைப்பட்டவங்க, உண்மையிலே தமிழ்நாடு அரசியலில் இந்த மாதிரி கொஞ்சம் கலந்து வந்தாதாப்பா கரெக்டாக இருக்கும், சும்மா ஒரே ஆளாக வந்தால் என்னப்பா பண்ணுறதுன்னு நினச்சவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான மனசு தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேஜிஎஃப்பை தான் வந்து விஜய்கள் உருவாக்கி வச்சுருக்கிறாரு. கண்டிப்பாக இவர் அடுத்து என்ன பண்ண போகிறாங்கிறதும் ரொம்ப பெரிய ஆர்வமாக இருக்குது. இது ஃபேன்ஸு, டிவிகே தொண்டர்கள் அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே விஜய் அவர்கள் அடுத்து அரசியல் ரீதியாக அடுத்த கட்ட பணிகள் என்னென்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறதும் வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்க போகுது, அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவராக விஜய் இருப்பாருன்னு சொன்னாங்க. இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறமா விஜய் இல்லாமல் அரசியலே கிடையாதுன்ற அளவுக்கு அவர் வந்து ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ கண்டிப்பாக லெட்ஸ் ஹோப் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் வாய்ஸ் வந்து சரியில்லைன்னு இந்த டைம் வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்கல்ல, அவங்க தயவு செஞ்சு வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. ஒன்றும் இல்லை, ஊருக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா, அந்த ஓட்டு போடுறதுக்கெலாம் அப்புறமா போயிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தொண்டையில் தண்ணி சரியில்லாமல் ஒத்துக்காமல் கொஞ்சம் தொண்டை சரியில்லாமல் போச்சு. அதான் கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல, இதை ஷேர் பண்ணாமல் இருந்தால் சரியாக இருக்குமா? கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணி தானே ஆகணும். ஒரு ஹாப்பியாகவே நான் ஷேர் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன நடந்திருக்கு, உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த முடிவை பார்க்கும்போது தோணுது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நம்ம அடுத்தது அப்டேட்ஸில் சந்திப்போம். நன்றி.